ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய சப் இன்ஸ்பெக்டருக்கான ஓப்பன் கோட்டா டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓப்பன் கோட்டாவுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் இது, ஓகேங்களா. ஸ்டார்ட் டெஸ்ட் பேட்ச். இதில் சைக்காலஜி இருக்குது, ஜென்ரல் நாலேஜ் இருக்குது, கட்டாய தமிழ், இது மூணுமே இருக்குது, ஓகேங்களா. உளவியல், பொது அறிவு, கட்டாய தமிழ், இது மூணுமே வச்சு தான் நம்ம சிலபஸ் அடிப்படையில் வந்து நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் 6 to 12 வரைக்கும் வந்து எல்லா ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற எல்லா லெசன்ஸுமே வந்து கவர் ஆகிருக்கு. சிலபஸில் எது இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்களோ அது 11th 12th எங்கெங்கே கவர் ஆகுதோ அந்த லெசன் வந்து நம்ம டெஸ்ட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆகஸ்ட் 5 முதல், சரிங்களா. ஆகஸ்ட் மாதம் இப்போது இன்றைக்கி டேட் 1 இல்லைங்களா, 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த டெஸ்ட் பேட்ச்சு. இதில் மொத்தம் 55 டெஸ்ட்டு, ஓகேங்களா. 55 டெஸ்ட்டு, இடையில ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்குது, ஓகேங்களா. 5 ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 5 மாடல் டெஸ்ட் இருக்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் எக்ஸாம் கால்ஃபர் வந்து எக்ஸாம் நடத்துகிற வரைக்கும், இந்த டெஸ்ட்டு முடிஞ்சாலும் எக்ஸாம் எந்த டேட்டோ அந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு அப் டு உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டுமே உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா. அப்போ 55 டெஸ்ட்டுன்றப்ப 5500 கொஸ்டின்ஸ், ஓகேங்களா. ஒரு டெஸ்ட்டும் 100 கொஸ்டின்ஸ் வரும், ஓகேங்களா. இது இப்போது எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், சப் இன்ஸ்பெக்டர் ஓப்பன் கோட்டாவுக்கு வந்து நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஷெட்யூல் நான் கீழே அப்லோட் பண்ணுறேன், அந்த ஷெட்யூலை பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு, ஓகேங்களா, 8300820943 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஷெட்யூல் நான் வந்து இதில் காமிக்கிறேன். நீங்கள் ஷெட்யூல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்லோடும் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா, எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மேக்ஸிமம் வந்து நம்ம இங்கிலீஷ்க்கு, தமிழுக்கு, உளவியல் இது எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவோம், ஓகேங்களா. டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் ஷீட்டில் வந்து உங்களுக்கு அந்த உளவியலுக்கும் மேக்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படியே வந்துடும், ஓகேங்களா. இது வாட்ஸ்அப்பில் தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்க போகுது, ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன், ஓகேங்களா. இப்போது கால்ஃபில் வரலையே, நம்ம இன்னும் படிக்க ஆரம்பிக்கலையே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே அட்லீஸ்ட் கால்ஃபில் வர்றதுக்குள்ளே ஒரு 50% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமேட்டு இதைப்படி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அப் டு எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் இந்த ஷெட்யூலை பாருங்கள், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நம்ம ஷெட்யூல் கீழே அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள், ஓகேங்களா. மொத்தம் பாருங்கள் 55 டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா. நான் ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணுறேன் பாருங்கள், 55 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வந்து தமிழும் இருக்கும், பொது கணிதமும் இருக்கும், உளவியலும் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு சயின்ஸ் இருக்கும், அப்புறம் ஜியாகிரஃபி, அப்புறம் பாலிட்டி, இது எல்லாமே எல்லா டெஸ்ட்டுக்குமே வந்து 1 or 2 days கேப் இருக்கும். எந்தெந்த போர்ஷன் வந்து படிக்க அதிக டைம் எடுக்குமோ அதுக்கு 2 நாளும், எது வந்து ஈஸியாக படித்து முடிச்சோன்னா அதுக்கு 1 நாளும் நம்ம டைம் கொடுத்துருக்கோம். அந்த டைம் படி நீங்கள் படித்து முடிச்சு டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரிவிஷன் டெஸ்ட்டு வந்து 7 to 13 போட்டிருக்கோம் இல்லைங்களா. ரிவிஷன் டெஸ்ட் வந்து 7 to 13 போட்டிருக்கோம். எப்படின்னா நீங்கள் 7வது டெஸ்ட்லேருந்து 13வது டெஸ்ட் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு திரும்ப அது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா. இப்படி தான் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் எல்லா டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 50 டெஸ்ட், ஓகேங்களா. 50 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு 5 மாடல் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா. முழு மாதிரி தேர்வு 5 இருக்கும். அது எல்லாமே 140 கேள்விகள் இருக்கும், ஓகேங்களா. கடைசியில் உங்களுக்கு 11th 12th நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 11th 12th சயின்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் லெசன் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம தந்துடுவோம், ஓகேங்களா. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஷெட்யூல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே அப்லோட் பண்ணுறேன், ஷெட்யூல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.